அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் எவ்வளவோ வினோதமான விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு கதையாக இந்த விஷயமும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை பார்க்கறதுக்காக அம்மையார் ஒருவர் பேயாக உருவெடுத்து கைலாயத்திற்கு போய் சிவபெருமானை பார்த்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னணியில் மிக பெரும் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாங்கனி திருவிழாவில் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாங்கனி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் சடங்கு கிடையாதுங்க. காரைக்கால் அம்மையாருடைய ஒப்பற்ற பக்தி மற்றும் தியாகத்தினுடைய நினைவூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காரைக்கால் அம்மையாருக்கு அப்படின்னு ஒரு பின்னணியும் ஒரு கதையும் சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் இந்த மாங்கனி திருவிழா அப்படின்னு சொல்லி மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த அம்மையார் எதற்காக பேயாக மாறினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கதை சொல்கிறாங்க. இது எல்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழாவை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நீங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம் முக்கியமாக ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடனுக்குடனே தீரணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்த்துட்ருக்குங்க. இந்த காரைக்கால் அம்மையார் பேய் உடல் பெற்று கைலைக்கு போனாங்க அப்படின்னும் சிவபெருமான் மீது அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய பக்தியினால் இவர் இந்த மாதிரி போனாங்க அப்படின்னும் ஒரு வணிகருடைய மகளாக பிறந்த புனிதவதியே பின்னால் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. தன்னுடைய கணவர் அவரை தெய்வமாக வணங்கியதால் அவர் இறைவன் கிட்ட பேய் வடிவம் வேண்டி பெற்றாங்க அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். மேலும் நம்ம விரிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கனி திருவிழாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். மாங்கனி திருவிழா அப்படிங்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாங்கனி சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் காரைக்காலில் மிக சிறப்பாக இந்த மாங்கனி திருவிழா கொண்டாடப்பட்டு முக்கியமான திருவிழாவாக இருக்குங்க. திருவிழாவில் மாங்கனிகளை இறைப்பாங்க. அதாவது மேலிருந்து கீழாக அல்லது மாங்கனிகளை கையில் வச்சுட்டு தூக்கி தூக்கி போடுவாங்க. இந்த கனிகளை வாங்கி சாப்பிட்டாலே போதும், புத்திர பேரு கண்டிப்பாக உண்டாகும் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்து வருது. சிவபக்தியான புனிதவதி அம்மையார் தன்னுடைய கணவரான பரமதத்தன் கொடுத்த ஒரு மாங்கனியை சிவனடியாருக்கு படைக்கிறாங்க. பிறகு பரமதத்தன் மற்றொரு மாங்கனியை கேட்க இறைவனுடைய அருளால் புனிதவதியினுடைய கையில் ஒரு மாங்கனி தோன்றுது. இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத பரமதத்தன் உணர்றாரு. புனிதவதியார் தனக்கு மனித உடல் தேவையில்லை அப்படின்னு இறைவனை வேண்டி பேய் உடல் பெற்று கைலாயத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்கனி திருவிழாவில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கனி வீசுவது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுள் வீதி உலா வர்றது இந்த மாங்கனி திருவிழாவில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. காரைவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரைக்கால் பகுதியில் பெரும் வணிகராக ஒருத்தர் இருந்தாராம். தனதத்தன் அப்படின்னு அவருடைய பேர். இவருடைய மகள் தான் புனிதவதி. இவர் தன்னுடைய சிறு வயதில் இருந்தே சிவபெருமான் மேலே அதீத பக்தி கொண்டிருக்காங்க. பருவ வயதை எட்டியதும் புனிதவதியை நாகப்பட்டினத்தில் வசித்த பரமதத்தர் அப்படிங்கிற வணிகருக்கு மனம் முடித்து கொடுக்குறாங்க. ஒரு சமயம் பரமதத்தன் தன்னுடைய கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் அங்கே வராரு. அவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் காய்த்த 2 மாங்கனிகளை பரமதத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கனிகளை வேலையாள் மூலமாக
தன்னுடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார் பரமதத்தர். இந்த நிலையில் புனிதவதியினுடைய சிவபக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு அடியார் வேஷத்தில் வந்து புனிதவதியினுடைய வீட்டுக்கு முன்பு நிற்கிறாரு. வீட்டின் முன்பு யாசகம் கேட்டு நிற்கிறாரு. அடியாரை வரவேற்ற புனிதவதி வீட்டின் திண்ணையில் அவரை அமர வைக்கிறாங்க. தயிர் கலந்தா சாதத்தை படைக்கிறாங்க. அதோடு கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனியில் ஒன்றையும் சிவனடியாருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இதை அடுத்து உணவருந்திய மகிழ்ச்சியில் சிவனடியார் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. சிவனடியார் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே வழக்கம் போல மதிய உணவுக்கு வீட்டுக்கு வராரு பரமதத்தர். அவருக்கு பல வகையான உணவுகளை சமைத்து பரிமாறி இருக்காங்க புனிதவதி. அதோடு மீதம் இருந்த மாங்கனி ஒன்றையும் இலையில வைக்கிறாங்க. மாங்கனியினுடைய சுவை நன்றாக இருக்கு. அதாவது தான் கொடுத்து அனுப்பிய மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு பழத்தையும் எடுத்து வரும்படி பரமதத்தர் சொல்றாரு. அதாவது 2 பழம் கொடுத்தாருல்ல, அதில் 1 கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கணவர் அப்படி கேட்டதும் பதறி போறாங்க புனிதவதி. அதாவது கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் 1 அடியாருக்கு சமர்ப்பிப்பு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி, அதாவது இதை கணவர்கிட்ட சொன்னால் கோச்சுக்கு வரோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு புனிதவதி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பிறகு நேரடியாக பூஜை அறைக்கு போய் சிவபெருமான மனமுருக வேண்டாங்க. அப்போது புனிதவதியினுடைய கையில் ஒரு மாங்கனி வருது. மகிழ்ச்சி அடைந்த புனிதவதி அதை எடுத்து மீண்டும் கணவருக்கு கொடுத்து உபசரிக்கிறாங்க. ஆனால் முந்தைய கனியை விட இந்த மாம்பழம் ரொம்பவே சுவையோடு இருக்கே அப்படிங்கிறது பரமதத்தர் அதை தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் சந்தேகமும் வருது அவருக்கு. ஒரே மரத்தில் விளைந்த 2 மாங்கனிகள் இப்படி ஒவ்வொரு சுவையில் வரும். இதனால் மனைவி கிட்ட உண்மையை சொல்லும்படி அவர் கேட்குறாரு. அதாவது என்ன நடந்தது, எப்படி இந்த 2 பழத்தில் சுவை மாறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புனிதவதி நடந்த விஷயங்கள்லாம் கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்ப மறுத்த பரமதத்தன் மனம் ஒப்புக்கல. அவருக்கு சிவபெருமான் உனக்கு கனி தந்தது உண்மை அப்படின்னா மீண்டும் ஒரு கனியை இங்கே வரவழைத்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவியை நிர்பந்தம் செய்கிறாரு கணவர். புனிதவதி மீண்டும் சிவபெருமானை வணங்கி மீண்டும் ஒரு மாங்கனி அவங்களுடைய கையில் வருது. கொஞ்ச நேரத்தில் அது மறைந்தும் போகுது. இறைவனுடைய இந்த திருவிளையாடலை பார்த்து வியந்து போன பரமதத்தர், நீ மனித பிறவியே கிடையாது, பெண் தெய்வம், உன்னுடன் நான் இனி வாழ்வது சரியல்ல அப்படின்னு சொல்கிறாரு. புனிதவதியை பிரிந்து பாண்டிய நாடு போய் அங்கு வணிகம் செய்கிறாங்க. சில காலத்திலேயே அங்கேயே ஒரு பெண்ணை மணந்தும் வாழ்கிறாங்க. அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு பரமதத்தர் தன்னுடைய முதல் மனைவியான புனிதவதியினுடைய பெயரை வைக்கிறாரு. இதற்கிடையில கணவரை காணாது துவண்டு போன புனிதவதிக்கு பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி கிடைக்குது. உடனடியாக அங்கு புறப்பட்ட புனிதவதி பரமதத்தனுடைய வீட்டுக்கு போறாங்க. தன்னை தேடி வந்த புனிதவதியினுடைய காலில் விழுந்து வணங்கிய பரமதத்தர் அதே போல தனது மனைவி மகளையும் விழ செய்கிறாங்க. கணவர் தன்னுடைய காலில் விழுந்ததை ஏற்க முடியாத புனிதவதி தன்னுடைய அழகு மேனியை அழித்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. இறைவனும் அப்படியே ஆசி வழங்குறாரு. அதன் பிறகுதான் இந்த அம்மையார் பேய் உருவத்தோடு மாறுறாங்க. இந்த பேய் உருவம் மாறினதும் சிவபெருமானுக்கான கைலாயத்திற்கு மலைக்கு பயணமாக போகிறாங்க புனிதவதி. கைலாயம் புனிதமான இடம் அப்படிங்கிறதால காலை ஊன்றி நடக்காமல் தன்னுடைய தலையால் நடந்து போகிறாங்க இந்த புனிதவதி. இதை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என்று அழைத்தார். மேலும் உனக்காக வரத்தை நீ என்கிட்ட கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு புனிதவதி அம்மை, இறைவா, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்திருந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், எப்போதும் நீ ஆடும்போது உன் காலடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்குறாங்க. எனக்கு பிறவாத வரத்தை கொடு கடவுளே, மீண்டும் பிறந்தேன் அப்படின்னா உன்னையே மறவாமல் இருக்கும்படி எனக்கு ஆணையிடு, எப்போதும் நீ உன்னுடைய காலுக்கடியில் இருக்கிற மாதிரி எனக்கு வரம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன்னுடைய திருத்தாண்டவம் காட்டுறாரு. சிவபெருமானே அம்மையே என்று அழைத்தாலும் புனிதவதி பிறந்த ஊர் காரைக்கால் என்று சொல்கிறதால அவர் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு பெயர் பெறுகிறாங்க. காரைக்கால் அம்மையாரை திருவாலங்காட்டு திருத்தலத்துக்கு வர செய்து அங்கு தன்னுடைய திருவடியின் கீழ் என்றும் இருக்க அருள் புரிந்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காரைக்கால் அம்மையாருடைய கதையை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் அப்படின்னு இதை வைத்து சொல்லலாம். சரி, இந்த மாங்கனி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும்
ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படும். விழாவினுடைய முக்கியமான நிகழ்வு ஒன்று சுவாமி தேர் விழா, வீதி விழா வரும். அதே போல் பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனியை வாரி இறைத்து நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இந்த மாங்கனியை பிடித்து சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்பு பார்த்தோம். 2025ஆம் ஆண்டான இந்த வருடத்தில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா ஜூலை 8 முதல் 11ஆம் தேதி வரை காரைக்காலில் நடக்குதுங்க. இந்த நாளில் உங்களால் விழாவில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னா வீட்டிலேயே வழிபட்டு பயனடையலாம். அதிகாலையிலேயே குளித்து சுத்தமான ஆடைகளை அணியலாம். வீட்டின் பூஜை அறை அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்து கோலமிடலாம். காரைக்கால் அம்மையார் படம் அல்லது சிவபெருமானுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு தட்டில் நல்ல மாங்கனிகளை முடிந்தால் 1 அல்லது 2 வைக்கலாம். மாங்கனி கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது பழம் அல்லது இனிப்பு பண்டங்களை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு ஏற்றி ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் தயார் செய்து வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் நாம் திரு இரட்டைமணி மாலை ஆகியவற்றில் இருந்து சில பாடல்களை படிக்கலாம். மேலும் இந்த நாளில் குறிப்பாக ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். அது ரொம்ப சிறப்பு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காரைக்கால் அம்மையார் பற்றிய மாங்கனி திருவிழா பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.